கரண்ட் அஃபேர்ஸ் வித் சூர்யாக்கு வரவேற்கிறோம். வாங்க இப்போ குவிஸ் பார்க்கலாம். 2026 ஜனவரி 11 அன்று இத்தாலியின் ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் ஆஃப் இட்டாலி விருது பெற்றவர் யார்? ஸ்ரீனிவாஸ் டெம்போ. ஸ்ரீனிவாஸ் டெம்போ எந்த இரண்டு நாடுகளுக்கிடையிலான உறவுகளை வலுப்படுத்தியதற்காக கௌரவிக்கப்பட்டார்? இந்தியா, இத்தாலி. ஆபரேஷன் ஹாக் ஐ ஸ்ட்ரைக் நடவடிக்கையை தொடங்கிய அமைப்பு எது? அமெரிக்கா சென்ட்காம். ஆபரேஷன் ஹாக் ஐ ஸ்ட்ரைக் எந்த தீவிரவாத அமைப்பை குறிவைத்தது? ISIS. ICGS சமுத்திர பிரதாப் இந்தியாவின் முதல் உள்ளூர் எத்தகைய கப்பல்? மாசு கட்டுப்பாட்டு கப்பல். ICGS சமுத்திர பிரதாப் எந்த மாநிலத்தில் இணைக்கப்பட்டது? கோவா. புனேயில் காலமான முன்னாள் மத்திய அமைச்சர் மற்றும் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் யார்? சுரேஷ் கல்மாடி. அண்டார்டிகாவில் உள்ள மவுண்ட் வின்சனை ஏறிய இளைய அரபு நபர் யார்? ஃபாத்திமா அல் அவாதி. போபோ காட்டே பெடல் எரிமலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? மெக்சிகோ. 2025இல் பெண்களுக்கு சிறந்த நகரமாக தேர்வு செய்யப்பட்ட நகரம் எது? பெங்களூரு. இந்தியாவின் முதல் டீப் டெக் ஸ்டார்ட் அப் கொள்கை எந்த நிகழ்வில் அறிமுகப்படுத்தப்பட்டது? உமாஜின் TN 2026. உமாஜின் TN 2026 எங்கு நடைபெற்றது? சென்னை வர்த்தக மையம். இந்திய இராணுவத்தின் புதிய ட்ரோன் படையின் பெயர் என்ன? பைரவ். பாரதி திட்டத்தை தொடங்கிய நிறுவனம் எது? அபிடா. எக்ஸ் ஹைட்ரே வெள்ளை குறு நட்சத்திரத்தை நாசா எந்த பயணத்தின் மூலம் ஆய்வு செய்தது? IPXE. எம்பெம்பா விளைவு என்பது எதை குறிக்கிறது? சூடான நீர் குளிர்ந்த நீரை விட விரைவாக உறையும். ஆர்க்டிக் ரிப்போர்ட் கார்டு 2025ஐ வெளியிட்ட நிறுவனம் எது? NOAA. பெனி கிரீன்லெட் என்ற புதிய பறவை இனம் எந்த நாட்டில் கண்டறியப்பட்டது? பொலிவியா. மலிவான வீடுகளுக்கான கடன் வரம்பை எவ்வளவாக உயர்த்த நித்தி ஆயோக் பரிந்துரைத்துள்ளது? 40 லட்சம் ரூபாய். இன்டர்நேஷனல் ஸ்பைஸ் ரூட்ஸ் ஹெரிடேஜ் நெட்வொர்க்கை தொடங்கிய மாநிலம் எது? கேரளா. அமராவதி எந்த மாநிலத்தின் ஒரே தலைநகராக அங்கீகரிக்கப்பட்டது? ஆந்திர பிரதேசம். ஜனவரி 2026இல் கர்நாடகாவின் நீண்டகாலம் பணியாற்றிய முதல்வராக ஆனவர் யார்? சித்தராமையா. மாதவ் காட்கில் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? சூழலியல். ஐநா 2026 ஆண்டை எந்த சர்வதேச ஆண்டாக அறிவித்தது? மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் மேய்ப்போர் ஆண்டு. இந்தியாவின் முதல் மறைவுக்கு பிந்தைய பாரத ரத்னா பெற்றவர் யார்? லால் பகதூர் சாஸ்திரி. இந்த குவிஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் குவிஸில் சந்திப்போம்.